ஹேய் கன்சியூமர்ஸ், கேலக்ஸி ஸ்பெக்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வாங்க அந்த ஸ்பெக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கால் ஃபீச்சர், நீங்கள் எந்த மொழியில் பேசினாலும் உங்களுக்கு அது ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு அது சொல்லணும். அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் அந்த மொழி தெரிஞ்சுட்டு தான் உங்களுக்கு அந்த மீனிங் தெரியணும் இல்லை, உங்களுக்கு வந்து அது தெரியாமல் கூட உங்களுக்கு என்ன மீனிங் தெரியணுமோ தெரிஞ்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டே இருந்துச்சு, ஆனால் கால் பண்ணும்போது இது இன்டகிரேட் பண்ணி கொடுக்குறது இன்னும் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டான உங்கள் டேட்டாஸ்லாம் வந்து ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் மூலமாக சேவ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஆன்லைன். ஆனால் இப்போ கிடையாது, ஃபோன்லேயே அதுக்கான ப்ராசஸ் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. S34 Ultra தான் நான் சொல்கிறேன். அப்புறம் எடிட் பண்ணுறது கேமராவில் ஈஸியாக வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் ஆளுங்க இல்லாமல் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த போர்ஷனை மட்டும் நீங்கள் எடுத்துடலாம் அந்த மாதிரி. அப்புறம் நீங்கள் ஏதாவது ஃபுல் குவாலிட்டியான வீடியோவை ஸ்லோ மோஷனில் பண்ணணும்னா ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த வீடியோ ஸ்லோ மோஷன் ஆகிடும். காலத்தில் நம்ம சர்ச் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. உங்கள் ப்ராடக்ட் பேர் இல்லை அந்த ஆப்ஜெக்ட் பேர் தெரியலன்னா நீங்கள் சர்ச்சே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கூகுள் லென்ஸ் கொண்டு வந்தாங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காகவே. அப்புறம் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணால் சர்ச் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸ் பண்ணிவிட்டால் முடிஞ்சு. இப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக கூகுளும் சாம்சங்கும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா சர்க்கிள் டு சர்ச் என்னென்னா, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டால் போதும் உங்களுக்கு அது சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து. கேமிங் பர்ஃபார்மன்ஸை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. சாம்சங் S23 இதில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கேலக்ஸியை வச்சு சூப்பராக இருக்கு. மோர் ரியலிஸ்டிக் GPU, CPU அண்ட் NPU எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மோர் ரியலிஸ்டிக்காக ஆக்குறது. நோட்ஸ், நீங்கள் வந்து ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் இல்லை ஆன்லைன் மீட்டிங் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கேலக்ஸியில் ரெக்கார்ட் இருக்கும், அதை வச்சு ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட டிரான்ஸ்கிரிப்ட் அப்போ சம்மரி இதில் என்ன இந்த ரெக்கார்டிங்கில் பேசியிருக்காங்க எல்லாமே வந்துடும். கேலக்ஸியை கொண்டு வந்திருக்கீங்க, ஓகே. பிக்ஸி வச்சு என்ன செய்வீங்க? அதுக்கு கேலக்ஸியை செய்கிற வேலையை பிக்ஸி வச்சு வச்சுக்கலாம்ல. பிக்ஸ்பிக்கு கொஞ்சம் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும்ல. புதுசா கேலக்ஸியை ஒன்று கொண்டு வந்து எதுக்கு? இதை விட ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை கன்சூமர்ஸ்.